பழைய ரோம் நகரை சேர்ந்த ஒரு ஃபேமஸான கிங் எம்பரர் மார்க்கஸ் அரீலியஸ் இந்த ஓவர் திங்கிங் கான்செப்ட் பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இந்த வீடியோல ரொம்ப ஷார்ட்டா பார்க்கலாம். டிசிப்ளின் ஆஃப் பர்செப்ஷன். நமக்கு லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம எந்த கோணத்துல எந்த பெர்செப்ஷன்ல எந்த பார்வையில பார்க்குறோம். டிசிப்ளின் ஆஃப் ஆக்ஷன். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எந்த மாதிரி இன்டர்பிரட் பண்ணி அதுக்கு நம்ம எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸை எடுக்கிறோம். உதாரணத்துக்கு இப்ப நம்ம மேல ஒருத்தர் கோவப்படுறாங்கன்னு வைங்களேன், அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுமா இல்லை ரியாக்ட் பண்ணுமா, அவங்ககிட்ட அந்த விஷயத்த என்னன்னு சொல்லி கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கணுமா, இல்லை வந்துட்டு இம்மீடியட்டா ரியாக்ட் பண்ணி அதனால திரும்பி நம்ம விளைவுகளை சந்திக்கணுமா, இந்த மாதிரி சரியான ஆக்ஷன் எடுக்கிறது. மூணாவது டிசிப்ளின் ஆஃப் வில். நமக்கு நடக்கிற விஷயங்கள்ல எந்த விஷயம் நம்ம கண்ட்ரோல் இருக்குது எது நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரியான ஆக்ஷன்ஸை சரியான டெசிஷன்ஸை எடுக்கிறது. இதைத்தான் நம்ம லாஸ்ட் வீடியோல டிகோட்டோமி ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு எபிக்டேட்டஸ் சொன்னதை பார்த்தோம். ஸோ அதே கான்செப்ட் அதே ஸ்டாய்சிஸ் தான் வந்துட்டு மார்க்கஸ் அரீலியஸும் அவரோட லைஃப் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்கனால சிமிலரான விஷயங்களை தான் அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட லைஃப்ல நடந்த விஷயங்களை ஒரு டைரியில் எழுதியிருக்காரு. அதைத்தான் நம்ம மெடிடேஷன்ஸுங்கிற புக் மூலம் இன்னைக்கு நம்ம ஒரு புக்கா பார்க்குறோம். ஸோ அதோட சில சம்மரிஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம். மெயினா ஓவர் திங்கிங்கான ரீசனா ஒரு 2 விஷயங்களை சொல்றாரு. ஒன்று வந்து லாஸ் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். நமக்கு நடக்கிற விஷயங்களோட நம்ம இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு நடக்கிற பிரச்சனைகள் கவலைகள் எல்லாமே ரொம்ப சின்னதாக தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது மிஸ்பிளேஸ்டு வேல்யூஸ். நம்ம மேல அடுத்தவங்க என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க, அடுத்தவங்க எந்த மாதிரியான ஒப்பீனியன்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம மேல நம்ம என்ன புரிதல் வச்சிருக்கோங்கிறதுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் முக்கியமான 2 காரணமா சொல்றாங்க. சொல்யூஷன்ஸா தீர்வுகளா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்பர் 1, அவரு பண்ண மாதிரி ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்வுகளை ரெகுலரா வந்து டைரியில எழுதுறது. அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி ரெகுலரா டைரியில் எழுதி அது ஒரு தீர்வை நோக்கி எழுதிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ராக்டிஸா கடைபிடிக்கிறது. இது வந்துட்டு நமக்கு இருக்கிற ஓவர் திங்கிங் ரெடியூஸ் பண்ணும். 2வது வந்துட்டு நமக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு ஹையர் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பாக்குறது. அதாவது இந்த பிரபஞ்சத்தோட கம்பேர் பண்ணி இந்த சிட்டி இந்த எர்த்து மொத்த பிரபஞ்சத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எல்லா விஷயங்களும் சின்னதாக தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு நமக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பெர்மனன்ட் கிடையாது, எல்லாமே டெம்பரரி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இந்த ஆங்கிள்லையும் பாக்குறது. கடைசியா நமக்கு நடக்கிற நிகழ்வுகளை வெறும் நிகழ்வுகளா மட்டும் பார்க்கறது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கதைகளை உருவாக்காம எல்லா விஷயங்களுமே ஆஸ் இட் இஸ் ரியாலிட்டியை பார்க்கும்போது நம்மளோட ஓவர் திங்கிங்கிறது நார்மலான ஒரு திங்கிங்கா மாறும். புரிதல்ங்கிறது அதிகமாகும். ஓவர் திங்கிங்கிறது டோட்டலா இல்லாம போயின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 4 விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி நான் சொல்லியிருக்கேன். இதோட சுருக்கி சொன்னா என்னால இந்த 3 நிமிஷம் முடிக்க முடியாது. ஸோ இது அகைன் கேளுங்க, அகைன் கேட்டு உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். See you.